ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் 8வது ஊதிய குழுவில் அமலுக்கு வர இருக்கக்கூடிய ஒரு 10 அதிரடியான மாற்றங்கள் என்னென்ன அப்படின்ற பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சானா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் லட்சக்கணக்கான ஓய்வூதியர்களுக்கும் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதாவது 8வது ஊதியக்குழு அமைப்பதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவையானது முடிவெடுத்திருக்கிறதா தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அப்படின்னே சொல்லலாம். ஸோ 8வது ஊதியக்குழுக்கான குழு அமைக்கப்படும் அறிவிச்சது முதலே பார்த்தீங்கன்னா அதற்கான ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வளோ உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒவ்வொரு பதவி வாரியாக எவ்வளோ ஊதியம் பேசிக் பேல உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பற்றி டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுடைய கடந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருந்தோம். ஸோ அதனை தொடர்ந்து தற்போது பார்த்தீங்கன்னா 8வது ஊதியக்குள்ள என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும், அதை பழைய பே கமிஷனை கம்பேர் பண்ணும்போது புதிய பே கமிஷனில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு 10 மாற்றங்கள் பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது ஆண்டு ஊதிய உயர்வு, டிஏ, இது எல்லாமே ஒரே நிலையில் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஆண்டு ஊதிய உயர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒருத்தருடைய ஓராண்டு பணிக்காலத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்யக்கூடிய நிலைமையில் அவருக்கு 3% ஆண்டு ஊதிய உயர்வானது வழங்கப்பட்டு வருது. இது 6வது ஊதியக்குழுவை பொறுத்த வரைக்கும் அதை 3% பேசிக்காக பெருக்கி அதை நியரஸ்ட் 10க்கு மல்டிப்ளை பண்ணி ஒரு புதிய பேசிக் பே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 7வது ஊதியக்குழுவை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே அவங்களே கால்குலேஷன் பண்ணி ஒரு டேபிள் அண்ட் செல்ஸாக கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி போயிட்டு இருந்தது. பட் இப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் புதுமையான விஷயமா இருக்குது. அதாவது ஊதிய உயர்வும் டிஏ எல்லாமே ஒரே நிலையில் கொண்டு வரப்படும் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்றது இனிமேல் முழுமையான தகவல் வந்தால் தெரிய வரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஏக்கான நிலுவைத் தொகை இனி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவி இருக்குது. உண்மையான தகவல் நான் ஆல்ரெடி சொன்னது போல் இது எல்லாமே யூகங்கள் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய தகவல்களை தவிர இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ டிஏ நிலுவைத் தொகை கிடையாது அப்படின்னா இது எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ ஜனவரியிலேருந்து ஒரு முறையும் ஜூலையிலேருந்து ஒரு முறையும் டிஏ கொடுக்குறாங்கன்னா ஜனவரிக்கான டிஏ ஜனவரி மாதத்திலேயே அறிவிக்கப்பட்டு ஜனவரி மாத சம்பளத்தோடையே வழங்கப்பட்டால் மட்டும்தான் இந்த டிஏ நிலுவைத் தொகை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்தது மாநில அரசுகள் அனைத்துமே அதாவது எப்படி மத்திய அரசாங்கம் உடனுக்குடன் இந்த டிஏவை அந்தந்த மாதத்தோடு சேர்த்து கொடுக்குறாங்களோ அதே போல் மாநில அரசாங்கமும் கண்டிப்பாக அந்தந்த மாதத்திற்கான டிஏ அந்தந்த மாத சம்பளத்திலையுமே சேர்த்து வழங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்து இந்த 8வது ஊதியக்குழுல அனைவராலும் வரவேற்கப்படக்கூடிய விஷயம், இது உண்மையிலே நடைமுறைக்கு வந்தால் வரவேற்கப்படக்கூடிய விஷயம்னு சொல்லணும். ஏன்னா இந்த முறைப்படி பார்க்கும்போது மூத்தோர் இளையோர் அந்த நிலையானது முற்றிலும் அகற்றப்பட ஒரு நிலைமை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மூத்தோர் இளையோர்னா ஒரே பதவியில் இருக்கக்கூடியவங்கள மூத்தவர்கள் இளையவர்கள், அதாவது பணி அடிப்படையில் மூத்தோர் இளையோர்னா பரவாயில்ல, ஒரே பணிநிலையிலிருந்து சேர்ந்து அவருக்கு ஊதிய முரண்பாடு இருந்தது, ஒரே பணிநிலையில் அதாவது ஒரே பணிநிலையில் பணியில் சேர்ந்ததில் முன்னையும் பண்ணி இருக்கிறவங்க ஜூனியராக இருக்கிறவங்க அதிகமான பேயும் சீனியராக இருக்கிறவங்க குறைவான பேயும் பெறக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக முற்றிலும் அகற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அது அகற்றப்பட உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தாக தேர்வு நிலை மற்றும் சிறப்பு நிலை அதிரடியான மாற்றங்களை வர இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. தேர்வு நிலை சிறப்பு நிலையை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு நிலையம், அதே போல் சிறப்பு நிலையை 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. அதே போல் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியான நடைமுறை இருக்குது. அதுவும் துறை ரீதியாக இப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு மாதிரியான இந்த தேர்வு நிலை சிறப்பு நிலை முறையெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே முற்றிலுமாக மாற்றப்பட உள்ளதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் பே, அப்புறம் வேறு ஏதாவது அலவன்ஸஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இனிமேல் எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரியும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஜனவரி 1ஆம் தேதி மட்டும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் டிஏ ப்ளஸ் ஆண்டு ஊதிய உயர்வு எல்லாமே ஒரே ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயமா டிஏவும் இனி ஆண்டுக்கு ஒரு முறை தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த நடைமுறைக்கு சாத்தியமாக அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழைய இன்கம் டேக்ஸ் முறையை முற்றிலுமாக நீக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதே சமயம் புதிய இன்கம் டேக்ஸ் முறையில் நியூ ரெஜிம் முறையில் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 முறைகள் அமல்படுத்த போகிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக இந்த புதிய முறை அண்ட் பழைய முறை இந்த முறையில் பார்த்திங்கன்னா மாநில அரசு ஊழியர்களுடைய பார்வை அனைத்துமே மத்திய அரசு எதிர்நோக்கி காத்துக்கூடிய நிலைமை வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் எந்த விதமான தகவலும் இல்லாமல் பணிக்கு வராத அரசு ஊழியர்கள் அனைவருமே பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ஸ்காண்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தேர்தல் காலம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா தான் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்படுவாங்க. இனி 6 மாத காலத்திற்கு எந்த விதமான தகவலும் இல்லாமல் பணியில் வரல அப்படின்னா உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அடிப்படை ஊதியத்தில் பெரிய அளவில் ஒரு மாற்றம் இருக்கும். இந்த மாதிரியான தகவல் தான் இந்த 8வது ஊதியக்குழு சார்ந்து வெளியாகக்கூடிய அப்டேட். நான் ஆல்ரெடி சொன்னது போல் இது எதுவுமே அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. அதே சமயம்
இதெல்லாம் நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் தகவல் வெளியாக இருக்குது. பொதுவாகவே ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு ஊடகங்களில் செய்திகள் அந்த மாதிரி கசியுது அப்படின்னா இது வந்துட்டு பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இதில் உள்ள பெரும்பான்மையான விஷயங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு வரக்கூடிய அந்த ப்ரொசீடிங்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நம்ம கடந்த காலங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் இதுவும் நடைமுறைக்கு வருமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். பட் தற்போது கிடைத்திருக்கிற செய்தி தான். இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.